வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் வீட்டில் பாட்டிக்கு மாரியும் வடிவும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க அரசி அங்கே வர்றாங்க. என்னம்மா கொஞ்ச நேரமா ஆளையே காணோம் அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி கொஞ்ச நேரமா தலைவலியா இருந்துச்சு, அதான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஐயையோ என்னம்மா ஏன்னு திடீர்னு தலைவலி அப்படின்னு பாட்டி கேட்க, தெரியலங்கிறாங்க அரசி. சரி நீ மாத்திரை ஏதாவது போடுறியான்னு பாட்டி கேட்க, அத்தை நான் அவளுக்கு அப்பவே மாத்திரை கொடுத்துட்டேன் அப்படின்னு வடிவு சொல்ல, அப்படின்னா நீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுங்கிறாங்க மாறி. அரசி சரின்னு தலையாட்டிட்டு இருக்க குமரவேல் இறங்கி வர்றாரு. வாடா கை எப்படி இருக்குன்னு மாறி கேட்க, பரவாயில்ல அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, மாறி அவன் கைக்கு என்னாச்சுன்னு வடிவு கேக்குறாங்க. அதை ஏங்கா கேக்குறீங்க, கீழே விழுந்துட்டான் அப்படின்னு மாறி சொல்ல, ஐயோ என்ன குமாரு ரொம்ப அடியான்னு கேக்குறாங்க வடிவு. இல்ல இல்ல பெரியம்மா அப்படிங்கிற குமரவேல் அரசிய பார்க்க அரசி சிரிக்கிறாங்க லைட்டா. சரி நீ வா போகலான்னு அவர் அரசிய கூப்பிட, டே எங்கடா கூப்பிடுற அவள அப்படின்னு பாட்டி கேட்க, நாங்க வெளியில போய் சாப்பிட போறோம் அப்பத்தா அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படியான்ற மாதிரி பாக்குறாங்க அரசி. வெளியிலன்னா அப்படின்னு மாறி கேட்க, ஹோட்டலுக்கு சாப்பிட போறோமா அப்படின்னு குமரவேல் சொல்ல, என்ன எலி அப்படியே ஓடுது அப்படின்னு அரசி யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிட கூட்டிட்டு போறியா அப்படின்னு மாறி கேட்க, ஆமா ஏன் நான் கூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு குமரவேல் கேட்க, தாராளமா கூட்டிட்டு போலாம், ஆனா அத முன்னாடியே சொல்லணும், சொல்லி இருந்தா அக்காவும் நானும் மாங்குன்னு சமைச்சிருக்க மாட்டோம்ல அப்படின்னு மாறி சொல்ல, இப்பதான் எனக்கு தோணுச்சு இவளை சாப்பிட வெளியில கூட்டிட்டு போகலாம்னு அப்படிங்கிற குமரவேல் அரசிய ஒரு மாதிரியா பார்க்க, என்ன மைண்ட்ல வச்சிருக்கானோ தெரியலையேன்னு அரசியும் பாக்குறாங்க. அதான் ஆசையா கூப்பிடுறேன் அல்லம்மா, போயிட்டு வாங்குறாங்க பாட்டி. சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு அரசி திரும்ப, இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா சூப்பரா இருக்கு, இதுலயே போலாம் வாங்குறாரு குமரவேல். அரசி தயங்கி நிக்க எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதான் அவனே சொல்லிட்டான்ல, நல்லாதான் இருக்கு போயிட்டு வாங்கங்கிறாங்க மாறி. நான் போயிட்டு வந்துடுறேன்னு வடிவுகிட்டையும் மாறிக்கிட்டையும் சொல்லிட்டு, அம்மாச்சி நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க அரசி. பார்த்து கூட்டிட்டு போடான்னு 3 பேரும் சொல்ல, அரசியும் குமரவேலும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கல்யாணம் ஆகி இம்பட்டு வருஷம் ஆச்சு, என் புருஷன் என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏங்கா மாமா உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க, எங்க அப்படிங்கிறாங்க வடிவு. அப்பனையும் பெரியப்பனையும் பார்க்கறதுக்கு இவன் பரவாயில்லையாட்டிருக்கு, வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேங்கிறான், போட்டிருக்க துணி நல்லா இருக்குங்கிறான், கல்லா இருந்த என் பேரனை கோமதி மக கரைச்சிட்டா அப்படின்னு குட்டி வில்லனை பத்தி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க பாட்டி. ஆமா அத்தை அப்பனை மாதிரி இல்லாம இருந்தா சரிதான் அப்படின்னு மாறி சொல்ல, ஆமாங்கிறாங்க பாட்டி. சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாறி சொல்ல, சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்கிறாங்க பாட்டி. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா பாட்டிக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. குமரவேல் அரசிய கார்ல கூட்டிட்டு போறாரு. காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரண்ட் ஷீட்ல உட்கார்ந்துருக்காங்க அரசி. நாம இப்ப எங்க போறோம்னு உனக்கு தெரியுமான்னு அவர் கேட்க, அதான் சொன்னியலே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம்னு அப்படின்னு அரசி சொல்ல, அப்படின்னு ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு குமரவேல். நிஜமாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோமா இல்ல ரெஸ்டாரண்ட்ற பேர்ல வேற ஏதாவது ட்ரிக் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அரசி கேட்க, பரவாயில்லையே என்னை பத்தி பர்ஃபெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிற, நீ இந்த பக்கமா எப்பவாவது வந்திருக்கியா அப்படின்னு குமரவேல் கேட்க, சரௌண்டிங்க பாக்குறாங்க அரசி. இது எந்த இடம்னாவது ஏதாவது கெஸ் இருக்கா உனக்கு, நீ கெட்ட கேட்டுக்கு உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறதே அதிகம், இதுல உன்னை வெளியே வேற கூட்டிட்டு போகணுமா அப்படிங்கிற குமரவேல் ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டு, எங்க வீட்டுல நான் எம்புட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்பவும் சந்தோஷமா இருங்க, யார் வேணாம்னு சொன்னது அப்படின்னு சிடுங்கிறாங்க அரசி. அதான் என் சந்தோஷம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே நீ அப்படின்னு அவர் கத்த, இங்க பாருங்க நீங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்கவே, ஏய் அப்படின்னு வாயில விரல் வச்சு காமிச்சு, பேசக்கூடாது, ஒரு வார்த்தை இதுக்கு மேல பேசக்கூடாது, இறங்குடி கீழே இறங்கு இங்கதான் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு கோவத்துல குமரவேல் சொல்ல, இங்கேயான்னு அரசி கேட்க, இறங்குடி அப்படின்னு அவரு கத்த, முடியாதுங்கிறாங்க அரசி. இறங்குடின்னு சொல்றேன் முடியாதுன்னு இருக்கிற அப்படின்னு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு காரை விட்டு வேகமா இறங்குறாரு குமரவேல். அரசி பக்கமா வந்து டோரை திறந்து இறங்குடிங்கிறேன் அப்படின்னு கத்த, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, எதுக்கு இறங்கணும், எந்த இடம் இதுன்னு அரசி கேட்க, அரசியோட கைய பிடிச்சி கீழே இறக்கி விடுறாரு, சாரி இழுத்து விடுறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திட்டு வருதுடி உடம்பெல்லாம், நான் அசந்த நேரமா பார்த்து என் முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டல, எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை தூக்கி சுமக்கணும்னு, அதுக்குதான் உன்னை தொலைச்சு கட்டலாம்னு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அதுவரையிலும் பயமா இந்த பக்கமும் பார்த்துட்டு இருந்த அரசி குமரவேலை பார்த்து, இது என்ன இடம்னு கத்துறாங்க, எதுக்கு
சொன்னா தப்பிக்கிறதுக்கா? இங்க இருந்தெல்லாம் உன்னால தப்பிக்கவே முடியாது. இது நிறைய ஓநாய்ங்க இருக்கிற இடம். இங்க பகல்லையே மனுஷங்கள்லாம் வரமாட்டாங்க. இதுல ராத்திரினா சுத்தம். நிறைய ஓநாய்ங்க வந்து உன்னை கடிச்சு குதறிடும் அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டே போக அரசி ரொம்பவே பயத்தோட பாக்குறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றிய அப்படின்னு அரசி கத்த, என் வீட்டுக்கு வந்து என்னையவே டார்ச்சர் பண்ணினா நான் சும்மா விட்டுருவேனா? அதான் உன்னை இங்க கொண்டு வந்து விடுறேன். இன்னைக்கு காலையிலக்குள்ள உன் எலும்பு கூட மிஞ்சாது. ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்து உயிர் பொழைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு. வீட்டு பக்கம் வர்றதை பத்தி யோசிக்க கூட கூடாது. இப்படியே கிடந்து சாவு அப்படிங்கிற குமரவேல் டிரைவிங் சீட்டுக்கு போக, ஏய் கதவை திறந்து விடு அப்படின்னு கதவை பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க. அவர் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காரு. குமரவேல் பக்கமா வந்து, ஏய் கதவை தொற, ஏன் இப்படி பண்ற, கதவை தொற தொற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவரு கண்ணாடியை மட்டும் இறக்குறாரு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அரசி சொல்ல, தப்பு பண்ணல, பண்ணுன தப்ப சரி பண்றேன். ஒண்ணு செத்து போ, இல்ல வேற எங்கேயாவது தொலைஞ்சு போ, வீட்டு பக்கம் வந்துடாதன்னு அந்த குரங்குவேல் சாரி குமரவேல் சொல்ல அரசி அதிர்ச்சியா பாக்குறாங்க. போடின்னு கண்ணாடி ஏத்திக்கிட்டு குமரவேல் காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஏய் சொன்னா கேளுன்னு அரசி கத்திக்கிட்டு இருக்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு குமரவேல். ஏய் ஏய்னு பயத்துல கத்திட்டு இருக்காங்க அரசி. காட்டுல அங்கங்க இருந்து ஏதேதோ சத்தம்லாம் கேக்குது. அரசிக்கு பயத்துல வேர்த்து வழியுது. முருகா 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 எப்படியாவது என்ன காப்பாத்து முருகா அப்படின்னு பயத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. குமரவேலோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உட்காந்து ஜாலியா குடிச்சிட்டு இருக்க குமரவேல் அங்க வர்றாரு. வாடா மாப்பிள அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட, டேய் அது என்னடா மாப்பிள புது மாப்பிளன்னு கூப்பிடுறாங்கிறாரு இன்னொருத்தர். குமரவேலும் ஒரு இடத்த பிடிச்சி நல்லா பிளாட்டா உட்கார, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளையே பார்க்க முடியலையேடா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, பொண்டாட்டியோட சினிமா தியேட்டர் ஹோட்டல்னு சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல 4 ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. டேய் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா, நானே கடுப்புல வந்திருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஆமா ஆமா ஐயா கடுப்புல இருக்காராமா, நாங்கெல்லாம் நம்பிட்டோங்கிற மாதிரி 4 பேரும் சிரிக்கிறாங்க. விட்டுட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, என்ன ஆயிருப்பா அப்படின்னு யோசிக்கிற குமரவேல், என்ன வேணா ஆகட்டும்பா நமக்கு என்ன அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. அரசி ரொம்பவே பயத்தோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நினைச்சு சேலையோட தலைப்பை கையில பிடிச்சிட்டு மெதுவா நடக்கிறாங்க. சத்தம் கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க. திடீர்னு ஒரு மயிலு கத்த, அம்மான்னு இவங்களும் வீர்னு கத்திடுறாங்க. அந்த சவுண்டும் அட்மாஸ்பியரும் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. சரி கல்யாணம் தான் பண்ணினா நமக்கு ட்ரீட் வச்சானான்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்க, அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டும் தலையாட்ட, டே இங்க பாருங்கடா செம்ம கடுப்புல இருக்கேன், மேலும் மேலும் என்ன கடுப்பேத்தாதீங்கிறாரு குமரவேல். இவன் சொல்றது கரெக்ட் தானே, ஏன் மாப்பிள்ள நீ ட்ரீட் வைக்கல சொல்டா அப்படின்னு கேட்க இன்னொரு ஃப்ரெண்டும், சொல்டா எப்ப ட்ரீட் வைக்க போறேன்னு கேக்குறாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது நடந்ததுன்னு வச்சுக்கோ எல்லாத்துக்கும் வச்சிடுறேன். டேய் இந்த மாதிரி சின்ன ட்ரீட் எல்லாம் இல்ல, நல்ல பெரிய பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அந்த விஷயமா இனிமேதான் நடக்கவே போகுதான்னு ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாரு. டேய் குழந்தை அப்படின்னு இன்னொருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, டேய் வாய் மூடுறா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு குமரவேல் கத்த, என்ன குமாரு அதுக்குள்ள குழந்தையா அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு கேக்குறாரு. டேய் குழந்தை இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்லடா, அது வேற ஒரு நல்ல விஷயம், அது நடக்கும் போது நானே உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா அப்படிங்கிற குமரவேல் டம்ளர் எடுத்து சரக்க ஊத்த, குடிக்க போறியான்னு ஒரு ஃப்ரெண்ட் அதிர்ச்சியா கேக்குறாரு. புது மாப்பிள்ள குடிச்சிட்டு போனா உன் ஒய்ஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அவர் கேட்க, டேய் வாய் மூடுங்கடா ஏதாவது நல்ல பாட்டா போடுங்கடா அப்படிங்கிற குமரவேல் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. போடுறான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல இன்னொருத்தர் மொபைல் எடுத்து சாங்க போடுறாரு. ஒரு சிப்ப குடிக்கிற குமரவேல், ஏன் கதையை முடிக்க வந்திருக்கிறியா நீ, உன் கதையை இன்னைக்கு முடிக்கிறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள கருவுற குமரவேல் போட்டிருக்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. அரசி அங்கேருந்து பயத்துலையும் அழுகையோடையும் ஓடி வர்றாங்க. ஒரு இடத்துல வந்து ஓட முடியாமல் நின்றுட்டு, அச்சச்சோ எந்த இடத்துல இருக்கேன் எதுவுமே தெரியலையே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, அப்பா உங்க கூட இருந்தா இப்படிலாம் தவிக்க விட்டுருப்பியலா அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. அங்கங்க ஏதேதோ சத்தம் கேக்குது. பயத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுற அரசி, இந்த வழியா இல்ல இந்த வழியா, இந்த பக்கம்னு தான் நினைக்கிறேன்னு அந்த பக்கம் திரும்பி நடந்துக்கிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எந்த பக்கம்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு பயத்தோட ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதிரும் செந்திலும் திண்ணைக்கிட்ட நிக்கிறாங்க. அப்பா அடிக்கடி கோவப்படுவாரு, ஏன் திட்டக்கூட செய்வாரு, ஆனா அதையும் தாண்டி எப்போதுமே சந்தோஷமா இருந்த வீடுன்னு இது. இப்ப பாரு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்கோம், யாரும் யாரோடையும் பேசுறதும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப பேசுறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அரசி விஷயம் தாண்டா. யார் யார்கிட்ட பேசினாலும் அவ ஏன் இப்படி பண்ணாங்கிற கேள்விதானே முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு செந்தில் சொல்ல, கரெக்டு தாங்கிறாரு கதிரு. ஏண்டா அரசி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவளை பாத்தியா இல்ல ஏதாவது பேசுனியா அப்படின்னு செந்தில் கேட்க,
2-3 தடவை பார்த்தேன்னு, ஆனா பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த குமாரோட கார்ல போறத பார்த்தேன்னு, ஆனா அவ என்ன பார்க்கல அப்படின்னு கதிர் சொல்ல, சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு செந்தில் கேட்க, இருக்கான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சங்கடமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு கதிர். அப்போ குமரவேல் காரை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்த 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் மட்டும் இறங்கி நிக்க, கார்ல அரசி இல்ல. உடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. அண்ணே என்னண்ணே, போகும்போது அரசு இவன் கூட தான் போச்சு, வரும்போது இவன் மட்டும் வர்றான் அப்படின்னு கதிர் சொல்ல, என்னன்னு தெரியலையேடா அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் போய் கேட்கட்டுமாங்கிறாரு கதிர். என்னடா கேட்க முடியும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அரசி எங்கன்னு தான் அப்படின்னு கதிர் சொல்ல, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு குமரவேல் அவங்க வீட்டுக்குள்ள போறாரு. ஜாலியா விசில் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறவரு, முடிஞ்சது அவ கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர நுழைய, என்ட்ரன்ஸ்லயே அப்பத்தா உட்கார்ந்துருக்காங்க. குமரவேல் வந்து சோஃபால உட்கார, டேய் என்னடா நீ மட்டும் வந்திருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, வேற யார் வரணும் அப்படிங்கிற குமரவேல் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அரசி எங்கடா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. யாருக்கு தெரியும் அப்படின்னு குமரவேல் அசால்ட்டா சொல்ல, டேய் யாருக்கு தெரியுமா, அவ உன் கூட தானே வெளியே வந்தான்னு பாட்டி கேக்குறாங்க. அவ என் கூட தான் வெளியே வந்தா, ஆனா என் கூடயே திரும்பி வரணும்னு அவசியம் இல்லையா அப்பத்தா அப்படின்னு குமரவேல் சொல்ல, பாட்டிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாறி மாறி அப்படின்னு கூப்பிட, அத்தை என்ன அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. இவன் அரசியோட தானே வெளியில போனான், திரும்ப வரும்போது இவன் மட்டும் வந்து நிக்கிறான், கேட்டா பைத்தியக்காரன் மாதிரி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்ல, டேய் அரசி எங்கடா, சாப்பிட போறோன்னு தானே அவளை கூட்டிட்டு போன, இப்ப நீ மட்டும் வந்திருக்கிற, அவ எங்க அப்படின்னு மாறி கேட்க, அவங்கள ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அசால்ட்டா சாஞ்சிக்கிறாரு குமரவேல். வெளியே கதிர் செம்ம கடுப்புல இருக்காரு. அண்ணே இல்ல, அவன் என்னமோ பண்றான், என்ன பண்றான்னு தான் தெரியல, அரசி அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குன்னு அப்படின்னு கதிர் கத்திக்கிட்டு இருக்க. டேய் அப்படிலாம் ஒன்னும் பண்ணிட முடியாதுடா, பயப்படாதங்கிறாரு செந்தில். அண்ணே நீ வர்றதா இருந்தா வா, இல்லனா இரு, நான் போய் அரசி எங்க இருக்கான்னு கேட்க போறேன், இல்லனா நான் மட்டும் போகட்டுமா அப்படின்னு கதிர் சொல்ல, ஏய் இருடான்னு கதிர் கைய பிடிக்கிற செந்தில் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அரசி வர்றாங்க. டேய் அங்க பாரு அப்படின்னு காட்ட, அந்த திசையில கதிரும் பாக்குறாரு. அங்க அரசி நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேர்வையை தொடச்சிட்டு நடக்கிற அரசி திரும்பி பார்க்க, அவங்க அண்ணனுங்க 2 பேரும் நிக்க, இவங்களும் நின்னுடுறாங்க. கொஞ்ச நேரம் ஏக்கமா பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போக, மாறி முதல்ல பார்த்துட்டு, அரசி அத்தை அரசி வந்துட்டா அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, பாட்டியும் அரசின்னு கூப்பிடுறாங்க. குமரவேலுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன இவ துளி கூட சேதாரம் இல்லாம அப்படியே வந்து நிக்கிறாளே அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்க, அரசி அவரை முறைச்சிட்டு இருக்காங்க. குமரவேல் அப்படியே அதிர்ச்சியோட எழுந்து நிக்க, அரசி என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு மாறி வந்து அரசியோட கைய பிடிச்சிட்டு கேட்க, என்னம்மா எங்க போனேன்னு பாட்டி கேக்குறாங்க. அம்மாச்சி தெரு முனையில என் கூட படிச்ச பிள்ளைய பார்த்தேன், 10 நிமிஷம் அவ கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஆஹாங்கிறாங்க பாட்டி. குமார் அதிர்ச்சியா பார்க்க, ஏங்க நீங்க சொல்லவே இல்லையா, தெருமுனை வரைக்கும் கூட வந்துட்டு ஃப்ரெண்டை பார்த்ததும் கார்ல இருந்து இறங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே, சரி நீங்க எதுக்கு என்னை காணோன்னு படபடப்பாக்குறீங்க, இவங்க என்னை ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு அரசி மாரியையும் பாட்டியையும் பார்த்து கேட்க, அரசி டக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டு, ஆஹாஹா இல்ல இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்ன விரும்பி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எப்படி என்னை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஐயையோ அப்படிங்கிற மாதிரி கண்ணை சுருக்கி தலையை ஆட்டிட்டு இருக்காரு குமரவேல். என்ன கேட்டாலும் அப்படியே கல்ல முழுங்குன மாதிரி நின்னுகிட்டே இருந்தா, அதான் எங்களுக்கு பயமாயிடுச்சு, படபடப்பாயிடுச்சு அப்படின்னு மாறி சொல்ல, அவங்க சும்மா விளையாடி இருப்பாங்க அப்படின்னு அரசி சொல்ல, மாறிக்கு கோவம் வந்துடுது. வந்து குமரவேல் கையில பட்டு பட்டுன்னு 2 அடியை போட்டுட்டு, ஏண்டா விளையாடுறதுக்கு உனக்கு வேற விஷயமே இல்லையா, கொஞ்ச நேரத்துல நாங்க பதறி போயிட்டோம் அப்படின்னு பட்டு பட்டுன்னு 2 போடு நல்லாங்கிறாங்க பாட்டியும். அரசி நேருக்கு நேரா முறைக்க, குமரவேல் அந்த பார்வையை தாங்க முடியாம தலையை குனிஞ்சுக்கிறாரு. போடா உள்ளறங்கிற மாதிரி ஜாடைய காட்ட, குமரவேல் மூடிக்கிட்டு உள்ளர போக, இரு வரேங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. அரசி எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அடுத்து குமரவேலுக்கு எப்படி பூஜை நடக்க போகுது, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.